ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யாமினி. இன்றைக்கி கிறிஸ்பியான ஹோட்டல் ஸ்டைலில் ரவா தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளரில் ரவை எடுத்துக்கோங்க, அது சேர்த்துருங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவு, அதையும் சேர்த்துருங்க. 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 10-15 மிளகை இஞ்சி பூண்டு தட்டுவோம் இல்லைங்களா, அதில் தட்டி சேர்த்துக்கோங்க. லைட்டாக தட்டினா போதும், சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்னதெல்லாம் சேர்த்துட்டு அதே ஆனியனை இதுக்குள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த ரவா தோசைக்கான மாவுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா 3.5 டம்ளர் கரெக்டாக இருக்குங்க. அப்படி கொஞ்சம் திக்காச்சுன்னா லாஸ்ட்டில் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஆனியன் சாப் பண்ணியிருக்கல, அந்த ஒரு ஆனியனை அதையும் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 கருவேப்பிலை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு. ஒரு பெரிய சைஸு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி இருக்கிறதையும் சேர்த்தாச்சு. ஒரு துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour தட்டு போட்டு மூடி ரெஸ்ட் விட்டுருங்க. அது நல்லா ரவை உப்பி வரும். இந்த மாவு தண்ணியாக தான் இருக்கணும். ஒரு தவா எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட்டான பின்னாடி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தோசையை மாவை ஊற்றிட்டு நெய் விட்டு ஒரு சைடு 2 minutes, இன்னொரு சைடு 2 minutes, நம்மளுடைய கிறிஸ்பியான ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசை ரெடி. இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். சப்ஸ்கிரைப்